தமிழ் சினிமாவில் வி.கே. ராமசாமி அப்படிங்கிற ஒரு நடிகரை காலத்துக்கும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர். அவர் குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி, காமெடி வேடமாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லத்தனமான வேடமாக இருந்தாலும் சரி, பட்டையை கிளப்புவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகரான வி.கே. ராமசாமி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெல்லாம் சீனியரான ஒரு நடிகர். ஆனால் அப்படிப்பட்ட சீனியரான நடிகராக இருந்தும் கூட தன் வீட்டு பூஜை அறையில் ரஜினியின் படத்தை வைத்து அவர் கும்பிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இங்கே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்படி என்ன ரஜினிகாந்த் அவர்கள் வி.கே. ராமசாமிக்கு பண்ணினார் அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ரஜினி அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்த காலத்தில், குறிப்பாக வி.கே. ராமசாமியோட இணைந்து நடித்த காலத்தில் வி.கே. ராமசாமி அவர்கள் ரஜினியிடம், நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் எனக்கு நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரஜினிகளும் வாக்கு கொடுத்தாராம், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு வி.கே. ராமசாமி தயாரித்த சில படங்கள் சரியாக போகாமல் மிகப்பெரிய கடுமையான வறுமைக்கு தள்ளப்பட்டார். ஸோ இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவருக்கு நம்ம ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி அவரை தயாரிப்பாளராக்கணும், அவருக்கு சில லட்சங்கள் லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட வி.கே. ராமசாமியிடம் ஒரு பைசா கூட இல்லை படத்தை தயாரிப்பதற்கு. அப்படி இருந்தும் ரஜினிகாந்த்கள் ஒரு படத்தை தயாரித்தார். ஸோ ரஜினிகாந்த்கள் ஒரு முடிவு பண்ணார், வி.கே. ராமசாமி மாதிரியே மற்ற யாருக்கெல்லாம் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமே நம்ம ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணவர். அருணாச்சலம் அப்படிங்கிற படத்தை தானே தயாரிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் கூட தயாரிப்பு கம்பெனி பார்த்திங்கன்னா, இந்த லாபம் முழுக்க முழுக்க வி.கே. ராமசாமி உள்ளிட்ட மற்ற 3 பேருக்கும் சேர்ந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அப்படி உருவான படம் தான் அருணாச்சலம். சுந்தர் சி தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் மற்ற ரஜினி படங்களை விட மிகப்பெரிய அளவில் பேசப்படலைனா கூட இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். ஸோ இந்த படத்தின் மூலம் இந்த லாபத்தை வி.கே. ராமசாமிக்கும் மற்ற 3 நலிவடைந்த தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இந்த சம்பவத்தால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வி.கே. ராமசாமி அவர்கள் தன்னுடைய பூஜை அறையில் வைத்து கடவுளுக்கு நிகராகவே வழிபட்டதாக அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. ஸோ அதை பறைசாற்றும் விதமாக தான் இந்த பதிவு.